Lektion 5. Heute schauen wir Pronomen an. Pronomen. Pronomenல பல வகைகள் உள்ளன. முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கிறது personal pronomen. ஸோ personal pronomen என்று சொன்னால் அது என்னென்ன? முதலாவது nominative வேர், முதலாம் வேற்றுமை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். personal pronomenல நாங்கள் இப்போ பார்க்குறது nominative வேர், யார்? அந்த கேள்விக்கான பதிலுக்குத்தான் ich, du, er, sie, es, wir, ihr, sie. இதை வச்சு உங்களுக்கு என்ன தெரியுது? நாங்கள் பெயரை குறிப்பிடாமல் எங்களோட பெயருக்கு பதிலா ich, நான் என்று சொல்றோம். இன்னொருத்தருடைய பெயரை குறிப்பிடாமல் அதுக்கு பதிலாக ஏர், அவன் என்று சொல்றோம். அதுதான் pronomen. Ich fahre nach Frankreich. Er arbeitet bis 20 Uhr. இது personal pronomenல nominative, முதலாம் வேற்றுமை. இப்போ பார்க்க போறது ரெண்டாம் வேற்றுமை accusative. wen, was, was, wen. ரெண்டாம் வேற்றுமை யாரை, எதை என்ற கேள்விக்கு நாங்கள் பதில் சொன்னால் என்ன வருமோ அதுதான் accusative. பாருங்க, mich, dich, ihn, sie, es, uns, euch, sie. Meine Freundin sieht mich. என்னுடைய நண்பி என்னை பார்க்கிறாள். என்னை ஐ வருதல்ல, அப்ப அதுதான் accusative, ரெண்டாம் வேற்றுமை. Ich rufe dich an. நான் உன்னை அழைக்கிறேன். அடுத்ததாக dative, wem, நாலாம் வேற்றுமை யாருக்கு, கு என்று முடியும். பாருங்க, mir, dir, ihm, ihr, ihm, uns, euch, ihnen. Mein Vater schreibt mir einen Brief. என்னுடைய தந்தை எனக்கு ஒரு கடிதம் எழுதினார் அல்லது எழுதுகிறார். Ich danke Ihnen. நான் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்ததாக பார்க்கிறது reflexive pronomen. முதல் பார்த்தது நாங்கள் personal pronomen. இப்ப பார்க்கிறது reflexive pronomen. reflexive என்றால் என்ன? எங்களை நாங்களே கண்ணாடியில பார்த்தால் எங்களுடைய பிம்பம் எங்களுக்கே தெரியும். அந்த ரிஃப்ளெக்ஷன் அதை ஞாபகத்துல வச்சிருந்தீங்களா உங்களுக்கு இந்த reflexive pronomen ஞாபகம் இருக்கும். reflexive pronomenல எங்களுக்கு nominative பாவிக்க முடியாது, முதலாம் வேற்றுமை. ஏனென்றால் நாங்கள் எங்களை கண்ணாடியில பார்த்து தான் பேச முடியும். அதுக்காக accusative இருக்கு. was, wen, இரண்டாம் வேற்றுமை யாரை, எதை. Ich sehe mich im Spiegel. என்னை நான் கண்ணாடியில் காண்கிறேன். Du siehst dich im Fenster. நீ உன்னை கண்ணாடியில் பார்க்கிறாய். Es lohnt sich nicht. அது பிரயோசனம் இல்லை. So, mich, dich, sich, 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 uns, euch, sich. இதுதான் reflexive pronomen ன்ற accusative form. அடுத்தது dative, நாலாம் வேற்றுமை கு.
mir, dir, sich, 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 uns, euch, sich. இப்போ பார்த்தீங்களென்றால் பெரிய மாற்றங்கள் எதுவுமே வர இல்லை. மேலையும் கீழையும் பார்த்தால் மாறினது எது? மீரும் தீரும், மிகும் திகும் மட்டும்தான். மிச்சம் எல்லாமே அப்படியே தான் இருந்துட்டு. Gibst du mir den Plan? எனக்கு பிளானை தாரியா? Gefällt dir das Buch? உனக்கு இந்த புத்தகம் பிடித்திருக்கா? ஸோ இப்போ பெர்சனல் ப்ரொனோமன் இம் அக்குசட்டிவ், அதாவது நொமினாட்டிவ் பார்த்து நாங்கள் அதுக்கான பயிற்சி உங்களுக்கு தேவையில்லை, அது உங்களுக்கே தெரியும். அதனால் நாங்கள் அக்குசட்டிவ் ரெண்டாம் வேற்றுமை ஐ என்று முடிகிறது. யாரை, எதை, mich, dich, ihn, sie, es, uns, euch, sie. இந்த வார்த்தைகளை தான் நீங்கள் நிரப்ப வேணும். 1லிருந்து 10 வரைக்கும் வசனங்கள் தந்திருக்கு. இடைவெளிக்குள்ளே என்ன வருமோ பவுஸை அமர்த்திட்டு நீங்கள் சரியான சொல்ல ப்ரொனோமனை நிரப்புங்கோ. இங்கால வலப்பக்கம் பார்த்தீங்கன்னா சரிஞ்சு போய் லூசுங்கன்னு இருக்கு. அதை தயவு செய்து பார்க்க வேணாம், உங்களை நீங்களே ஏமாற்ற வேணாம். அதனால் முதல்ல பயிற்சியை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் லூசுங்க பார்த்துக்கொள்ளுங்க. முக்கியம், இப்படியான ஆஃப்காப்பை நீங்கள் செய்யும் பொழுது தமிழில் உங்களுக்கு நீங்களே ஒருக்கா சொல்லி பாருங்க. இது என்னண்டு வரும், யாருக்கா யாரையா அண்டு உங்களுக்குள்ள நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு தெரியும், ஆஹா இல்லை இது அக்குசாட்டிவ் தானண்டு. ஸோ செய்து பாருங்க. இப்போ நீங்கள் செய்ய போகிறது பெர்சனல் ப்ரொனோமன் இம் டாட்டிவ், அதாவது 4ஆம் வேற்றுமை க்கு அண்டு முடிகிறது. யாருக்கு, எனக்கு, உனக்கு, அவனுக்கு, மீர், தீர், ஈம் அந்த சொற்கள். ஸோ உங்களுக்கு அது தெரியலை, டவுட்னு சொன்னால் நீங்கள் தியோரியை முன்னுக்கு போய் பாருங்கோ, பார்த்து அதை எழுதி வையுங்கோ. அதுன்ற உதவியோட இந்த பயிற்சியை செய்யுங்க. 1லிருந்து 8 வசனம் இருக்கு. இடைவெளியை நிரப்பினதுக்கு பிறகு தயவு செஞ்சு லோசுங்க போய் பாருங்கோ. பவுஸை பண்ணிட்டு இதை ஒருக்க செய்யுங்கோ. Good. இப்போ பெர்சனல் ப்ரொனோமன் இம் அக்குசாட்டிவ் ஓதர் டாட்டிவ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல தனித்தனியாக செஞ்ச நீங்கள் அக்குசாட்டிவ்க்கு ஒரு யூபும் டாட்டிவ்க்கு ஒரு யூபும். இப்போ நீங்கள் ரெண்டும் சேர்ந்து, அதாவது நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும். சொல்லு உங்களுக்கு வசன முடிவில் காட்டுது ப்ராக்கெட்டுக்குள்ள, அதை நீங்கள் இப்போ எந்த ஃபார்முலா போடணுமோ அது உங்களுடைய வேலை. 1லிருந்து 10 வரைக்கும் திரும்பவும் இருக்குது. லோசும் அங்கால சைடில் தந்திருக்கிறேன். பவுஸை அமர்த்திட்டு பித்தை நிரப்பிட்டு பிறகு லோசுங்க பாருங்க. ஸோ இப்பொழுது நாங்கள் பார்க்குறது பொசசிவ் ப்ரொனோமன். முதல்ல பார்த்த நாங்கள் பெர்சனல் ப்ரொனோமன், அதுக்கு பிறகு ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனோமன். இப்போ பார்க்குறது நாங்கள் பொசசிவ் ப்ரொனோமன். பொசசிவ் என்றால் என்ன? ஒருத்தருக்கு சொந்தமான பொருளை அல்லது நபர்களை குறிக்கிறது. உடைய, என்னுடைய, உன்னுடைய, அவனுடைய அண்டு. மைன், மைன, மைனர். ஒவ்வொரு வசனத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். பிறகுதான் நாங்கள் பார்ப்போம் ஏன் அது அப்படி என்று. டைன், டைனே, டைனர். சைன், சைனே, சைனர். ஈர், ஈரே, ஈரர். சைன், சைனே, சைனர். உன்சர், உன்சரே, உன்சரர். ஒய்யர், ஒய்ரே, ஒய்ரர். இதுதான் கொஞ்சம் கஷ்டம். இதையும் வடிவா மனப்பாடம் செய்யுங்கோ. ஈர், ஈரே, ஈரர். கீழே உங்களுக்கு தமிழில் அதுக்கான மொழிபெயர்ப்பும் தந்திருக்கு. ஸோ இஸ்ட் டீசர் பால் டைனர் ஓதர் மைனர். இந்த பந்து உன்னுடையதா அல்லது என்னுடையதா? இஸ்ட் டீசர் தாஷா ஈரே ஓதர் மைனே. இந்த கைப்பை அவளுடையதா அல்லது என்னுடையதா? ஸோ இப்போ இதுக்கான ஒரு பயிற்சியையும் நாங்கள் செய்வோம். பொசசிவ் ஆர்டிக்கல் இன் நொமினாட்டிவ்.
இது நொமினேட்டிவ்ல மட்டும்தானே வரும், அதனால ஈஸி. இஹ் அண்டது இப்போ இங்கே பொசசிவ் ஆர்டிகலில் வந்தால் எப்படி வரும்? meine Schwester hat ein Auto. அதே போல் மிச்ச இடைவெளிகளும் நீங்களே பவுஸை அமர்த்திட்டு நிரப்பிட்டு அதுக்கு பிறகு லூசுங்கோட சரி பாருங்க. அடுத்ததான் நாங்கள் பார்க்குறது பொசசிவ் ஆர்டிக்கல் இம் அக்குசட்டிவ். அக்குசட்டிவ்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், ரெண்டாம் வேற்றுமை ஐ, யாரை, எதை. wir treffen Freunde என்றால் இப்போ பொசசிவ் எல்லாம் எங்களுக்கு சொந்தமான உண்டு, அதாவது எங்களுடைய நண்பர்களை, நாங்கள் எங்களுடைய நண்பர்களை சந்திக்கிறோம் என்றால் wir treffen unsere Freunde. அதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த வசனங்களுக்கும் இடைவெளிக்கு என்ன பொருந்துமோ அதை நிரப்பி போட்டு பிறகு லோசுங்க பாருங்க, பவுஸை அமர்த்திட்டு. இப்போ நாங்கள் பார்க்க இருக்கிறது பொசசிவ் ஆர்டிக்கல் இம் நொமினேட்டிவ் ஓதர் அக்குசட்டிவ். முதல் தனித்தனியாக செஞ்ச நாங்கள், இப்போ ரெண்டும் சேர்ந்த ஒரு பயிற்சி. நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் நொமினேட்டிவா அல்லது அக்குசட்டிவாண்டு. இங்கேயும் உங்களுக்கு 10 வசனம் தந்திருக்கு, பிராக்கெட்டுக்குள்ள சொல் தந்திருக்கு. அந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற சொல்லத்தான் நீங்கள் நொமினேட்டிவா அக்குசட்டிவ்ல வருமா பொசசிவ் ஆர்டிக்கல் அண்டு கண்டுபிடிச்சு நிரப்ப வேணும். பவுஸை அமர்த்துங்க அண்ட் லூசும் பிறகு பாருங்க. குட். இப்போ நிறைய பயிற்சிகள் செஞ்சு முடிச்சிட்டோம். பொசசிவ் ஆர்டிக்கலில் 3வது பர்சன், அங்கே வசனங்கள் எப்படி மாறுபடுறதுன்னு சொன்னால், இப்போ ஃப்ரௌ ஷ்மித் இங்கே ஈரா மாறுறா 2வது வசன கோர்வையில். அதாவது திருப்பி திருப்பி நாங்கள் ஃப்ரௌ ஷ்மித்ன்னு சொல்லக்கூடாது தானே, அதனால் அது மாறுது. இப்போ கம்ப்யூட்டர் வந்து மாஸ்குலின், அதனால் ஈர் அண்டு வந்திருக்கு. இதைத்தான் நான் உங்களுக்கு அப்போது சொன்னனே, ஈர் ஈரே, சைன் சைனு, அது ஏன் அப்படி மாறுறது அண்டு நாங்கள் பிறகு பார்ப்போம். ஸோ இதுதான் அது. Das ist Frau Schmidt. இதுதான் Frau Schmidt. Ihr கம்ப்யூட்டர் வந்து மாஸ்குலின், ist neu, அதனால ஈர் அண்டு வந்திருக்கு. Das ist Herr Schmidt. sein கம்ப்யூட்டர், அவருடைய கம்ப்யூட்டர் வந்து மாஸ்குலின், அதனால sein ist neu. அதே மாதிரி neutrum, das ist Frau Schmidt. ihr, அவருடைய Fahrrad ist rot. neutrum Fahrrad, அதனால ihr. Das ist Herr Schmidt. sein Fahrrad ist rot. Fahrrad neutrum, Herr Schmidt வந்து sein. So அடுத்ததா das ist Frau Schmidt. Frau Schmidt Wohnung வந்து feminin, அதனால ihre Wohnung ist klein. அதே மாதிரி இங்கே das ist Herr Schmidt, Wohnung வந்து feminin, அதனால seine Wohnung ist klein. அப்போ பார்த்தீங்கன்னா 2வது வசனத்தில் நாங்கள் ஹெர் ஷ்மித்தை இங்கே மாற்றி போட இல்லை. இந்த பொசசிவ் ப்ரோனோமனா இல்லாமல் இது பொசசிவ் ஆர்டிக்கலாக மாறி இருக்கு. என்ன ஆர்டிக்கல், யாருக்கு ஆர்டிக்கல்? அதுக்கு அடுத்ததாக வர நோமனுக்கு. ஸோ பொசசிவ் ஆர்டிக்கல் தான் இது. Wohnung ஃபெமினின், அதுக்கு முன்னுக்கு சைன. அதே மாதிரி இங்கே das ist Frau Schmidt. ihre Kinder sind klein. கிண்டர்ண்டா ப்ளூரல் தானே, ஸோ ப்ளூரலுக்கு ihre. அவருடைய பிள்ளைகள் sind klein, இன்னும் சின்னவர்கள். Das ist Herr Schmidt. seine Kinder sind klein. இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ ப்ளூரலுக்கும் ஃபெமினினுக்கும் ஏல முடியும். மற்றது நோய்த்ரும் அண்ட் மாஸ்குலின் வந்து அப்படியே அதே பொசசிவ்
ப்ரொனோமன் அப்படியே இருக்கும். ஸோ கடைசியாக நாங்கள் பார்க்குறது ப்ரொனோமன் வகையில் இன்டெஃபினிட் ப்ரொனோமன். இது பொதுவாக குறிப்பிடப்படும் நபர், பொருள் மற்றும் இடம் எதை குறிப்பிட்டு கூறாமல் பொதுவாக சொல்கிறது தான் நாங்கள் இன்டெஃபினிட் ப்ரொனோமன் என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு அல்ல எல்லோரும், அல்லஸ் எல்லாம், பைதே இருவர், ஐனிகே சிலர், எட்வாஸ் ஏதாவது, ஏதர் ஒவ்வொருத்தரும், ஏமாந்த் யாராவது ஒருவர், கைனர் யாருமே இல்லை, அண்டு மன் மன்ஹர் மேரரே, நிchts niemand, solcher viele wenige. இவ்வளவும் தான் இன்டெஃபினிட் ப்ரொனோமன். அதாவது ஒரு வசனத்தில் இந்த சொற்கள் வந்தால் உங்களுக்கு அது என்ன வகை என்று தெரியத்தானே வேணும். அதனால தான் இங்கே உங்களுக்கு அந்த உதாரணம் தந்திருக்கு. இவை எல்லாமே இன்டெஃபினிட் ப்ரொனோமன், அதாவது எதையும் குறிப்பிட்டு கூறாமல் பொதுவாக சொல்லும் சொல். Sehr gut. Weiter so mit der Lektion 6.